தமிழகத்தில் இப்போது இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சி அமைவது காலத்தின் கட்டாயம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவரும் உத்தரப்பிரதேச முதல்வருமான மாயாவதி சென்னையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசினார். இந்த தேர்தலில் நாம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவதே நமக்கு கிடைத்த வெற்றி என்றும், காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது, அவர்கள் மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் மாயாவதி கூறினார். அத்தகைய கட்சிகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். हमारी पार्टी ये चुनाव अकेले अपने बलबूते पर तैयारी के साथ लड़ रही है और हमारी पार्टी ने इस चुनाव में किसी भी पार्टी के साथ किसी भी प्रकार का कोई चुनावी समझौता नहीं किया है। ये आपके तमिलनाडु स्टेट की आम जनता को यहाँ विधानसभा के लिए हो रहे आम चुनाव में अपना वोट कांग्रेस और बीजेपी यहाँ की जो रीजनल पार्टीज़ हैं उनको ना देकर अकेले बीएसपी को ही देना क्यों ज़रूरी है, इस खास बात को आप लोगों को और आपके स्टेट की आम जनता को समझना होगा. உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமின்றி உயர்ஜாதி ஏழைகளுக்கும் இடஒதுக்கீடு மற்றும் சலுகைகள் வழங்கியுள்ளோம் என்றும், அனைத்து சமூகமும் எல்லா வளமும் பெறுவதற்கான முன்மாதிரி ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது என்றும், இதே போன்ற ஆட்சியை தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் நிச்சயம் கொண்டு வருவோம் என்று கூறிய மாயாவதி, தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சி அமைவது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். संक्षेप में मैं यही कहना चाहती हूँ कि हमारी पार्टी की सरकार ने हर मामले में वहाँ सब समाज के लोगों को बेहतरीन सरकार दी है और यदि आप लोग भी अपने तमिलनाडु स्टेट में ऐसा ही वातावरण पैदा करना चाहते हैं और सर्व समाज के हितों में, वीकर सेक्शन के हितों में, रिलीजियस माइनॉरिटीज़ के हितों में ऐसे ही कार्य करना चाहते हैं तो फिर आपको भी अपने स्टेट से इस समय जहां विधानसभा के लिए हो रहे आम चुनाव में अपनी पार्टी के ज़्यादा से ज़्यादा उम्मीदवारों को जिताना होगा ताकि उत्तर प्रदेश की तरह यहाँ आपके स्टेट में भी बहुजन समाज पार्टी की सरकार बन सके. தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகள் ஓட்டுகளை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றன என்றும், அவர்கள் அறிவித்துள்ள இலவசங்களுக்கு ஓட்டுகளை விற்காதீர்கள் என்றும் மாயாவதி கேட்டுக்கொண்டார்.